ஒரு நிகழ்வை முதலிலே சொல்லி நான் என் உரைக்கு வருகிறேன். இது நடந்த உண்மை. ஒரு கல்லூரி வளாகத்தில் ஒரு கவியரங்கம் நடக்கிறது. கவியரசர் கண்ணதாசன் அந்த கவியரங்கத்தினுடைய தலைமையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். கல்லூரி பிள்ளைகளெல்லாம் கவிதை வாசிக்கிறார்கள். கடைசியில் கண்ணதாசன் அவர்கள் கவிதை படிக்கிறார். கண்ணதாசன் அவர்கள் கவிதை வரிகளை படிக்கிற போது ஒவ்வொரு வரிக்கும் கூட்டத்தினர் கைதட்டுகிறார்கள், ஆரவாரம் செய்கிறார்கள். அந்த கவிதையை வாசித்து முடித்த பிறகு கண்ணதாசன் சொன்னார், எனக்கு முன்னால் கவிதை வாசித்தானே அந்த தம்பி உங்கள் கல்லூரி மாணவர், அவர் வாசித்த கவிதைக்கு நீங்கள் அதிகமாக கைதட்டவில்லை. ஆனால் அந்த கவிதை நான் எழுதியது. ஆனால் நான் படித்து கொண்டிருக்கிற கவிதை அந்த மாணவன் எழுதிய கவிதை. ஆனால் வரிக்கு வரி கைதட்டுகிறீர்கள். இதிலிருந்து உலகத்திலிருந்து நான் கற்றது என்னவென்றால், சொல்லுவதை விட சொல்லுகிறவர் யார் என்று பார்ப்பதைத்தான் உலகம் பார்க்கிறது என்பதை நினைத்து பார்க்கிறேன். நிறைய வளர்ந்து வருகிற பேச்சாளர்களுக்கு இதெல்லாம் ஒரு பாடம். உழைக்காமல் எந்த உயரத்தையும் நாம் எட்ட முடியாது. தேடினால்தான் உலகம் நம்மை தேடும். தேட மறந்தால் உலகமும் மறந்துவிடும். அழகான பேச்சு. நம்ம சொல்கிறது ஒரு கதை. இன்றைக்கெல்லாம் யார் கதை சொல்கிறாங்க? அன்றைக்கி கூட பையன் கேட்டான், குழந்தை, அம்மா தூக்கம் வரலம்மா, ப்ளீஸ்மா, உனக்கு தான் நிறைய கதை தெரியும், ஒரு கதை சொல்லுமா. நான் வாழ்ந்த கதையை சொல்லவா, வந்த கதையை சொல்லவா, எந்த கதைடா சொல்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியுமா. சொந்த கதை வேறு ஏதாவது கதை சொல்லுமா. உங்கள் அப்பா லேட்டாக வருவான், ஏன் லேட்டுன்னு கேட்பேன். கதையாக சொல்லுவான். ரெண்டு பேரும் கேட்டுங்க தூங்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருறான்னு. கதை சொல்கிற காலம் போச்சே சார். நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாட்டிக்கிட்டு கதை கேட்ட மண்ணையா அந்த மண். இன்றைக்கி கதையெல்லாம் பார்க்குற காலம். மாமியாரை எப்படி கொல்றது, மருமகளுக்கு எப்படி வாழ விடாமல் பண்ணுறது, ரொம்ப மோசமாக போச்சு சீரியல்லாம். நிஜமாக சொல்கிறேன். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற தாய்மார்களுக்கு மட்டும் 2 வணக்கம் போடுறேன். ஏன்னா சீரியலை தியாகம் பண்ணிட்டு வர்றது லேசான விஷயம் இல்லையா. கோவில் திருவிழாவுக்கு கூட்டம் கூட்டமாக போகிற இந்த மண்ணிலே புத்தக திருவிழாவுக்கு கூட்டத்தை வரவழைத்திருக்கிற பெருமை மாவட்டந்தோறும் நடத்துகிற புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இது எவ்வளோ பெரிய விஷயம். அரசு அலுவலர்கள், கல்வித்துறை எத்தனைய ஈடுபாட்டோடு இதில் செயல்படுறாங்க. அதற்கு பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்பு. படிப்பாற்றல் ஒன்று, படைப்பாற்றல் இன்னொன்று. படிப்பாற்றலுக்கும் இங்கே மரியாதை, படைப்பாற்றலுக்கும் இங்கே பெருமை. இரண்டையும் திட்டமிட்டு நாமெல்லாம் அந்த 10 நாள் திருவிழா நடக்கிறோம், அந்த புத்தக திருவிழாவை. ஆனால் இந்த 10 நாளுக்கு எத்தனை மாதங்கள் அவர்கள் நித்திரையை துறந்து திட்டமிட்டிருப்பார்கள் என்று நினைத்து பார்க்கிற போது அத்தனை அலுவலர்களுக்கும் ஒரு பாராட்டு கொடுங்கள். பத்திரிகையில் நிறைய கூத்து நடக்கும். 1947க்கெல்லாம் விடுதலை காலத்துக்கு முன்னாடிலாம் சென்னையில் ஒரு பிரபலமான ஒருத்தரை போட்டு அவர் இறந்துட்டார், காலமாயிட்டார்னு போட்டான். அவர் உயிரோடு தான் இருக்கிறார். இது செய்தி கேள்விப்பட்ட உடனே மறுநாள் பேப்பரில் போட்டான், திருத்தம், மேற்படி மனிதர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோன்னு போட்டான். அதனால் இன்றைக்கி இருக்கிற நிறைய விஷயங்கள் சார், தமிழ் நம்முடைய தமிழை தாய்மொழியாக கொண்டிருப்பதற்கு நம்ம தவம் பண்ணியிருக்கணும்.
எல்லா மொழியும் அவரவர் மொழி அவரவருக்கு உயர்ந்தது தான். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுமும் உன் உதரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடனும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்து அழியா உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேனு நம்ம ஒரு பெருமைக்குரிய மொழி, அவரவர் தாய்மொழி. அதனால தான் சுந்தர தெலுங்குன்னா இல்லையா, கவின் மலையாளம்னா எல்லாம் அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு உயர்ந்தது. ஆனால் நாம் இந்த பிறவியில் தமிழை பேசுறதுக்கு தமிழை எழுதுறதுக்கு பாரதி சொன்னால் எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம். தெய்வமாக பார்க்கணும் சார் ஒவ்வொரு எழுத்தையும். அதனால் ஒரு புள்ளி எடுத்தாலும் பிரச்சனை, ஒரு காமாவை போட்டாலும் பிரச்சனை, அது போடாட்டாலும் பிரச்சனை. இன்றைக்கி யாருக்கு தெரியுது? எழுதும் போதே நமக்கே தகராறாகுது. தகராறுக்கு எந்த ரா, சின்னராவா பெரியராவா? பையனே போய் வாத்தியாரை கேட்டிருக்கிறான், சார் எந்த ரா சார் போடுறது? சின்ன தகராறாக இருந்தால் சின்னரா போடுறா, பெரிய தகராறாக இருந்தால் பெரியரா போடு. பையன் மகா கெட்டிக்காரன், தகராறு சுமாராக இருந்தால் என்ன பண்ணுறது? அவர் சொன்னார் வாத்தியார், பெரியராவே கொஞ்சம் சின்னதாக மீடியமாக போடுறேன். கல்யாண பத்திரிகையில் புரு பார்க்க போனால் சார் மேலே போட்டிருந்தான் எம்பெருமான் துணைன்னு, புள்ளி இல்லை சார். எவனாவது கல்யாணத்துக்கு வருவான்? வரவே மாட்டான். யம பெருமானே துணைக்கு விட்டுக்கிறான். நிறைய விஷயங்க தப்பாக நினைக்கக்கூடாது. சென்னையில் ஒரு அலுவலகத்துக்கு நான் போயிருந்தேங்க. அங்கே போர்டு எழுதி வச்சிருக்கிறார் சார், உதவி கோட்ட பொறியாளருக்கு காலை காணோம் சார். உதவி கோட்ட பொறியாளருக்கு கால் இல்லை, பட்சா உதவி கேட்ட பொறியாளர்னு இருக்குது. சில இடங்களில் துணைக்கால் போடணும். நமக்கு இப்போ எல்லாம் யாருக்குமே இப்போ போச்சுங்க விஷயம். இவனுக்கு எழுதவே தெரியல, படிக்கவே தெரியல, அப்புறம் எங்கேருந்து புஸ்தகம் வாங்கி வாசிக்க போகிறான்? அதனால் பிள்ளைகளுக்கு தமிழ் உணர்வை முதல்ல ஊட்டுங்க. புத்தகங்களை வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்குங்கன்னு உங்களை காலடி தொட்டு நான் கேட்குறேன். ஐயா, நாங்கள்லாம் படித்ததுனால தான் இன்றைக்கி மேடையில் பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறோம். நான் இந்த மேடையில் பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம், நான் 36 ஆண்டுகள் நான் பயன்படுத்திய வகுப்பறை. ஏன்னா ஒரு ஆணையோ பெண்ணையோ உலகத்திற்கு உருவாக்கி தருவது 2 இடம், ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. 2 இடமும் சரியாக இருக்கணும். சரியாக இருந்தால் ஒரு பையனையோ பெண்ணையோ உலகம் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த புத்தகங்கள் என்பது சாதாரணமானதில்லை. புத்தகம் அகத்தை புதுமையாக்குவது. ஒரு பக்கத்தில் ஒரு வரி படித்தாலே போதும் சார், அது ஒரு மனிதனை அப்படியே புரட்டி போடும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் புற்றுநோயினால் அவதிப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக நாள் குறிக்கப்பட்டது, நேரம் குறிக்கப்பட்டது. அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், இன்னும் ஒரு நாள் ஆப்ரேஷனை தள்ளி போடலாமா? அவர் டாக்டர் நினச்சார், இன்றைக்கி என்னென்ன சந்திராஷ்டமம் இருக்குதோ அல்லது வேறு ஏதாவது, இவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களே, ஏன் தள்ளி போட சொன்னீங்கன்னு கேட்டார். நான் வாசித்து கொண்டிருக்கிற புத்தகம் முடிவதற்கு இன்னும் ஒரு நாள் ஆகும், அதனால் அதை முடித்து விட்ட பிறகு எனக்கு ஆப்ரேஷனை வைங்கன்னாரு. மரணத்தின் எல்லையில் நிற்கிற போது கூட அந்த மனதுக்கு சுகமான அந்த நூலோடு தொடர்பு வைத்திருந்த பெருமிதம் இருக்கிறதே, அதுதாங்க வாசிப்பு. பிள்ளைகளுக்கு நிறைய படிக்க கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ரொம்ப தலைகீழ போச்சு. படிக்கின்ற பிள்ளைகள் உருவாகிறார்கள், ஆனால் பண்பான பிள்ளைகள் வருகிறார்களா என்பது தான் கேள்வியாக இருக்குது. இப்போ எல்லாமே கேள்விக்குறியாகிற இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. ஒரு பக்கம் 2 பக்கம் அவனை படிக்க சொல்லுங்கள். அதை பற்றி என்னடா படித்தேன்னு பேச சொல்லுங்கள். அதை ஒரு குறிப்பு எழுத சொல்லுங்கள். ஆரம்பத்தில் கேட்க மாட்டான், போக போக கேட்டான்னா அது அவனுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டால் போதும். நான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. அவனுக்கு முதல்ல ரசனை வேணும் சார். நாம் நினைக்கிறோம் எல்லாம் அங்கே நமக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் ஏராளமாக படிச்சுட்டேன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் சொன்னது, கற்றது கடுகளவு, கல்லாதது மலையளவு இருக்குது, கடலளவு இருக்குது. இன்னும் நம்ம அது ஓரம் கூட போகலை. ஒரு சின்ன பாதை 1330 குறளை எழுதியிருக்கிறாரு. நம்ம மொத்தமும் படிச்சிருக்கிறோமா? அதனால தான் சொல்கிறது ரசனை. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவானாம் பாரதி. வாழ்நாள் முழுவதும் வாசித்தாலும் அத்தனை நூல்களையும் படிக்க வயது பத்தாது. இருக்கிற வயதிலாவது நிறைவான புத்தகங்களை வாசித்து அதை மற்றவரிடத்தில் பரிமாறிக்கொள்வதற்கு, வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை வளமாகும். அதனால்தான்
வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவேன்னு மணிவாசகருடைய திருவாசகத்தை உருகி உருகி படித்த அருட்பிரகாச வள்ளலார் அப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். நாம் வேற அது வேற அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அதுதான் உண்மை. அழகாக சொன்னாங்க கவிதா ஜவஹர். உண்மையிலே அந்த பிள்ளைங்க ஒரு அரங்கம் முழுவதும் சேர்ந்து கைத்தட்டல் கொடுங்கய்யா. ஏன்னா இந்த காலத்தில் பெண்மணிகள், எனக்கு அந்த அம்மாவை மேலே ரொம்ப மரியாதை இப்போ கூடி போயிருக்கு. ஒரு 8 நிமிஷம் எனக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க பற்றியா. எங்கள் வீட்டில் என்னை பேசவே விட மாட்டாங்க சார். அதான் சகோதரியினுடைய பெருமை. அழகான செய்திகள். நானும் பார்த்தேன். ஒரு தேன் கூடு பார்க்குறோம். நீங்கள் நல்லா கவனிங்க. நமக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறோம். தேன் கூட்டை நல்லா நாளைக்கு போய் பாருங்கள். அருங்கோணத்தில் தான் இருக்கும் தேன் கூடு. எண்கோணத்திலேயோ நாற்கோணத்திலேயோ தேன் கூடு இருக்காது. நாற்கோணத்திலேயோ எண்கோணத்திலேயோ கட்டினா அந்த தேன் சிந்திடும். அருங்கோணத்தில் கட்டினாதான் சேர்த்து வைக்கிற தேன் சிந்தாது என்ற ஞானம் தேனீக்களுக்கு தெரிந்திருக்கிற விஷயம். அந்த தேனியை சாதாரணமாக சேர்க்குது. அது எத்தனையா லட்சக்கணக்கான பூக்களில் இருந்து கொண்டு வந்து அந்த தேனை சேர்க்கிறது. கவிஞர்களும் அப்படித்தான் எழுத்துக்களாலே பல வேறு காலங்களில் உள்ள செய்திகளை எல்லாம் கொண்டு ஒரு தேன் கூடு கட்டுவது போல கட்டுறாங்க. ஒரு எழுத்தாளன் வாழ வேண்டும். அவனுடைய எதை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த விருப்பம் ஒருவருக்காவது போய் சேர்ந்து விட்டால் அந்த எழுத்தாளன் ஜெயித்து விட்டான் என்று நான் பெருமைப்படுவேன். சார், 2000 வருஷத்துக்கு முந்தி இருந்த திருவள்ளுவர் கருப்பா செவப்பா, தாடி வச்சிருந்தாரா, மீசை வச்சிருந்தாரா, மொட்டை அடிச்சிருந்தாரா, உயரமா குள்ளமா யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் படைத்த 2000 ஆண்டுகளையும் தாண்டி கவிஞனை காலம் கொல்லும். ஆனால் அவனுடைய படைப்போ காலத்தை கொன்று வென்று நிற்கும் என்பதற்கு உதாரணம். சங்க இலக்கியங்கள், இடைக்கால இலக்கியங்கள், எல்லா இலக்கியங்களும் சார் அந்த வல்லமை பெற்றது. படிப்பாளியாக மட்டும் இருந்தால் போதாது. நம்ம எல்லாம் படிப்பெல்லாம் இப்போ பூரா மார்க் வாங்கிறது தான் படிக்கிறோம். வாழ்க்கை படிப்பு நமக்கு எவ்வளோ இருக்குது சார். நான் எத்தனையோ வருஷம் வகுப்பில் இருந்தேன். கும்பகோணம் போயிருந்தேன் சார். போன மாதம் கும்பகோணத்தில் போயிட்டு ஒருத்தரை பத்திரிகை வை கொடுக்கறதுக்காக ஒரு பெட்டி கடையில் போய் ஒரு 5 ரூபாயை கொடுத்து வெத்தலைப்பாக்கு கொடுப்பா தம்பின்னு. அவன் வெத்தலையை 3 தான் சார் கொடுத்தான். ஏண்டா ராஜா 2 சேர்த்து வைக்கக்கூடாதான்னு அவன் என்னை நிமிர்ந்து பார்த்துட்டு சொன்னான், சார் நான் குரோம்பேட்டில் உங்கள்கிட்ட படித்தேன். நான் படிக்கிற காலத்தில் 2 மார்க்கு கூட போட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் இந்த கடை வைக்கிறேன்னா சார். அது அன்னைக்கு கேட்காத விட்டான். அவன் கேட்டுருந்தா கொடுத்துருக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு பிறகு எதிரொலிக்குது பாருங்க சார். நீங்கள் வாழ்க்கையில் நிறைய தெரிஞ்சுக்கணும் சார். வாழ்க்கை அனுபவங்கள் சாதாரணமானதல்ல. படிப்பறிவு வேற, பட்டறிவு வேற. இங்கே மூத்த பெருமக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு அறிவு ஞானம் இருக்குன்னு தெரியுமா? அவங்க சொன்ன கேட்கணையா. 60 வயசு தாண்டி 80 இருக்கிறவங்க சொன்னால் இன்னும் தெய்வ வாக்கு. அது நிறைய பேருக்கு அது தெரியல. அவங்க வாக்கு அவ்வளவு. நான் அவங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அத்தனையும் அடுத்தவர்களை வாழ்த்துவதற்கு உரியதாக இருக்க வேண்டுமே தவிர ஒருவரை கூட குறை சொல்வதாக அது வரவே கூடாது. அது தெய்வ வாக்கு. கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், நான் வணங்குகிற 6 பேர்களில் 80 வயது உடைய மூத்தவர், அவரையும் நான் வணங்குகிறேன்றார். வணங்குகிற இடத்துல இருக்கிறவங்க அவங்க. அதனால்தான் குறைஞ்சபட்சம் வாழ்க வளமுடன்ற ஒரு வளமான வார்த்தையாவது சொல்லுவோம். வார்த்தைகளே பலம், வார்த்தைகளே பலவீனம். அதனால்தான் சொல்ற, சுற்றி இருக்கிற குறைகளை நிறைகளாக பார்க்க பழகினாதான் வாழ்க்கையில் எல்லாரும் நம்மளை விரும்புவோம். ஒரு வீட்டுக்கு போகிறோம் சார், போய் உக்காந்த உடனே ஏன் அந்த சேர் அங்கே போட்டுக்கிற, இந்த டிவி இந்த பக்கம் வச்சிருக்கலாம், அவன் வீட்டில் அவன் ஜவரியத்து வச்சுக்கிறான், நீ உக்காந்து போய் யாரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு போகிற, இதுக்கு எதுக்கு அந்த ஆலோசனை? நிறைய பேர் இப்படி தான் கெட்ட பேர் வாங்கிக்கிறான். என்ன காரணம்? என்ன நம்ம வேண்டாம், நமக்கு தேவையில்லாதது.
அந்த குறைகளை பார்க்குற நிறைய அது எதையுமே ரசிக்கணும் சார். அதாவது நம்முடைய திறமை எப்படி இருக்கணும். நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்டணும்னு ஆசைப்படுறேன். 95 வயது வரையிலே ஆரோக்கியமாக நினைவாற்றலோடு இருந்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சாதாரணமான சரித்திரமா? நெஞ்சுக்கு நீதி ஏகப்பட்ட வேல்யூம் சார், ஏகப்பட்ட வேல்யூம். எத்தனை பக்கங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளவும் அவருடைய நினைவாற்றலுடைய அடையாளம் அந்த புத்தகம் சார். அவர் வாழ்நாளில் 2 கோடி பக்கங்கள் கைப்பட எழுதியிருக்கிறார். அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதியிருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். நான்லாம் கூட அடிக்கணும்னு நினச்சி பார்ப்பேன் சார். அப்போல்லாம் பஸ்ஸில் போவோம். பஸ்ஸில் போனாலே மனசு கொஞ்சம் கஷ்டப்படும். இந்த லேடிஸ்லாம் உட்கார்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பாவையர் பூவையர்னு எழுதியிருப்பான். இந்த ஆம்பளைங்கள்லாம் உட்கார்ற இடத்துல திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி வச்சுருப்பான். நானே நினைப்பேன், இப்படி நாம் மொத்த பேரும் அப்படியா? ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார். எல்லா பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதணும்னு சொன்னார். அதை சட்டமாக்குறார். சட்டமாக்குற போது எதிர்கட்சியில் இருந்த ஆளுங்கட்சியிலிருந்து இவர் பேசுகிறார். எதிர்கட்சியில் இருந்த கருத்திருமன் அவர்கள் காங்கிரஸ்கார் சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து கேள்வி கேட்கிறார். அப்படி பேருந்துகளிலெல்லாம் நீங்கள் திருக்குறள் எழுத வேண்டும் என்றால் நான் சொல்லுகிற இடத்தில் இந்த திருக்குறளை எழுத முடியுமா? சட்டசபையில் கேட்கிறார். பெரியாரை பேணாதொழிகள் பெரியாரால் பேரா இடும்பை தரும் என்ற குறளை கொண்டு போய் பெரியார் வீட்டு வாசல் ராஜாஜி வீட்டு வாசல்ல எழுதணும். எங்க பெரியாரை பேணாதொழிகள் பெரியாரால் பேரா இடும்பை தரும் என்ற குறளை கொண்டு போய் ராஜாஜி வீட்டில் எழுதணும் வாசல்ல. கற்றதனால் ஆயவயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழாரின் என்ற குறளை பெரியார் வீட்டு வாசல்ல எழுதணும். எழுத முடியுமான்னு கேட்குறார். முத்தமிழறிஞர் கலைஞர் எழுந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னார், யார் வீட்டில் எந்த குறளை எழுதுகிறோமோ கருத்திருமன் வீட்டு வாசல்ல யாகாவாராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுன்ற குறளை எழுதணும்னு கருத்திருமனே சிரிச்சுட்டு உட்காந்துட்டார். இது எந்த புஸ்தகத்தில் எழுதியிருப்பான்? பிறவி ஞானம். அறிவு வேற, ஞானம் வேற சார். நம்ம வீட்டில் இருக்கிற தாய், தாரம், சகோதரி அத்தனை பேரும் பிறவி ஞானம் பெற்றவர்கள்ன்ற முதல்ல நம்புங்க. நமக்கெல்லாம் அறிவு தான், அவங்களுக்கு தான் ஞானமே. நானே கேட்டேன் சார், என் சம்சாரத்துக்கு ஜவுளி கடைக்கு கூட்டி போய் 5000 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறேன். அம்மா உங்கள் அம்மாவுக்கு ஒன்று, அவங்களுக்கும் அதே 5000. எங்கள் அம்மாவுக்கு ஒன்று எடுன 1500. மனசு கேட்கல. ஏம்மா உன் ரேஞ்சுக்கு உங்கள் அம்மாவுக்கு எடுக்கிற, எங்கள் அம்மாவுக்கு அப்படி வெறும் 1500. சும்மாரியா, உனக்கு என்ன தெரியும்? எங்கள் அம்மா 2 நாள் கட்டி இருந்துட்டு என்கிட்ட கொடுத்துருவாங்க. உங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தா என் நாத்தனாருக்கு தான் கொடுப்பாங்க, எனக்காக கொடுப்பாங்க. எவ்வளோ விஷயம் அது உள்ளே இருக்குது சார். இதில் ஏதாவது திருமணத்தில் என்ற தம்பதிகள் இப்படி வாழணும்னு எவனா புஸ்தகமாக எழுதுகிறான் அவங்களுக்கு. அதனால தான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடனங்கள் மாதர் அறிவை கெடுத்தார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இடைப்பிள்ளை காண் என்று கும்மியடின்னு பாரதி அன்னிகை எழுதணும். மாததம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். எல்லாரையும் சமமா மதிக்கிற மனோபாவமே உயர்ந்தது இல்லையா? கல்வி அதுதானே தரணும், படிப்பு அதுதானே தரணும். எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய சார். எந்த இடத்துல இருந்தாலும் நாம இருக்கணும், நாம ஜெயிக்கணும். எவ்வளோ அனுபவம் தெரியுமா? அது ஒரு சின்ன நிகழ்ச்சிகள் தான் சொல்கிறேன். ஹாக்கி போட்டி நடக்குது. ஹாக்கி போட்டியில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு முத்தமிழறிஞர் அவர்கள் தான் வந்து பரிசு கொடுக்கணும். பரிசு கொடுக்கறதுக்காக வந்தவர் அங்கே என்ன ஆகிப்போச்சு, 2 பேருமே சமமாக போட்டாங்க கோலை. ஹாக்கியில் 2 டீமும் சமமாக போட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, டாஸ் போடுறாங்க. ஒரு நாணயத்தை சுண்டி விடுறாங்க. உனக்கு என்ன வேணும்? ஒரு டீம் பூ கேட்டான். இன்னொருங்க என்ன வேணும்? ஒரு டீம் தலை கேட்டான். பூ கேட்டவனுக்கு விழுந்து போச்சு.
பூ கேட்டவன் டீம் ஜெயிச்சிட்டுது, பரிசு கொடுத்தார். பரிசு கொடுக்கும்போது என்ன, யாரும் மனசு நோவக்கூடாதில்ல. அவனும் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? இது நாணயமான வெற்றி, நாணயத்தால் வந்த வெற்றி. தலை கேட்பது வன்முறை தானே, தலை கேட்பது வன்முறை தானே, அதனால் பூ கேட்டவர்கள் ஜெயித்தார்கள்னு சொன்னார். என்ன அழகான பார்வை பார்த்தீங்களா சார்? எதையுமே நம்ம பார்க்குற பார்வையில் தான் சார் உயர்வும் தாழ்வும் தெரியும். உண்மையா இல்லையாங்க? அதுதான் சொன்னாங்க கவிதா ஜோன். மனம் அதுதான் உயரத்தையும் பார்க்கும், தாழ்வையும் பார்க்கும். வெள்ளத்தனைய மலநீட்ட மாந்தர் தான் உள்ளத்தனையது உயர்வு. எண்ணிய எண்ணியாங்கு எய்தவர் எண்ணிய திண்ணியராக பெறின். அப்ப என் மனம்தான் என் உயரத்துக்கும் தாழ்வுக்கும் காரணம் என்றால் சிந்திச்சு பார்க்கணும். நீங்க ஆட்டோக்காரரை கேட்டு பாருங்க, ஆட்டோக்கார தம்பியை கேளுங்க. பக்கத்து தெருவுக்கு தான் நீங்க போக வேண்டியிருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சார் எவ்வளோ தூரங்கள் தெரியுமா, எங்கெங்க போய் சுற்றின்னு வரணும் தெரியுமா அப்படின்னுவார். ஆனால் ரயில் எஸ்டேட் கேளுங்க, பள்ளிக்கு அருகில், மருத்துவமனைக்கு அருகில், எல்லாத்துக்கும் அருகில் 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இருந்தாலும் அவர் அருகில் அருகில்னு சொல்லுவார். இவர் அருகில் இருப்பதை தூரம் தூரம்னு சொல்லுவார். அவர்கள் பார்க்கிற பார்வையில் தான் உயர்வும் தாழ்வும் இருக்கிறது. நம்ம மனசு அம்மா சொன்னாங்க. நான் உண்மையில் சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னமான சிந்தனைன்னு நினச்சி பார்த்தேன். இருந்தாலும் அதை உங்களுக்கு கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தர் 5 மணிக்கு ஃப்ளைட்டு 5 மணிக்கு ஃப்ளைட்டு பிடிக்கிறவர் என்ன பண்ணார், 2 மணிக்கு எழுந்தால் தான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் போகணுன்னா 3 ஹவருக்கு முன்னாடி நிற்கணும். 1 ஹவர் ஆகும் அவர் வீட்டிலேருந்து போகிறதுக்கு. டிரைவர்கிட்ட சொன்னார், நீ 2 மணிக்கு வந்துருப்பா, நான் 3 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு. 2 மணிக்கு வரேன்னு சொன்ன டிரைவரு 2:30 மணிக்கு வராரு. அரை மணி நேரம் லேட்டானதுனால கொதிச்சு பிபி ஏறி எல்லாம் போய் அந்த ஆள் தலைகீழ பேச ஆரம்பிச்சிட்டோம். போச்சு பயணமே, போச்சு பயணமே, போச்சு பயணம். எப்படியோ ஒன்று நான் சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன்னா, போகிற வழியில் பல்லாவரம் தாண்டறதுக்குள்ளே ஒரு டயர் பஞ்சர் ஆகி போச்சு. நொந்து நூலாயிட்டான் அந்த ஆள். இன்றைக்கி போச்சுரா, எல்லாமே குடிச்சவர் ஆகிட்டான், இப்படி பண்ணிட்டானேன்னு. அந்த நேரத்தில் ஒருத்தன் பைக்கில் வந்தவன், ஐயா உங்கள் அவசரம் புரியுது, ஏதோ ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, எங்கே போகணும்? ஏர்போர்ட்டா? உட்காருங்க, நான் கொண்டு போய் விட்டான் சார். செக்கின்லாம் முடிஞ்சது, எல்லாம் டிக்கெட் உள்ளே இது வாங்கி உள்ளே போயிட்டார். ஃப்ளைட்டில் போய் உட்காந்த போது நினச்சார், தெய்வம் முதல்ல சோதிச்சுது. அரை மணி நேரம் அந்த படுபாவை லேட்டாக வந்தோம், சரிதான்னு போனோம்னா டயர் போயிட்டுது. அந்த நேரத்தில் கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்து பைக்கில் கூட்டின்னு வந்தான் பார்த்தியா, உண்மையிலேயே வந்தான்டா எனக்கு கடவுள்னா. ஃப்ளைட்டு பறக்க ஆரம்பிச்சுது, மேலே போச்சு. கொஞ்ச நேரத்தில் பைலட்டு சொன்னார், விமானத்தில் எதிர்பாராத கோளாறு வந்துட்டுது, அவங்கவுங்க தயாராக பாராசூட்டை கையில் எடுங்க, அவங்கவுங்க பொழைச்சிங்கன்னா. அப்போ அவர் நினைக்கிறாரு, லேட்டாக வர்றது மூலமாக கடவுள் எனக்கு உணர்த்தினான், நான் புரிஞ்சிக்கல. டயரை வெடிக்க வச்சு என்னை நிறுத்த பார்த்தான் கடவுள், நான் புரிஞ்சிக்கல. எங்கேருந்தோ ஒருத்தன் யமனாட்டம் வந்து என்னை பைக்கில் கூட்டான். நான் என்ன சொல்ல வரேன், அரை மணி நேரத்துக்கு முந்தைய அவன் கடவுளாக தெரிஞ்சான், அரை மணி நேரத்தில் அவன் யமனாயிட்டான் சார். இதுதான் நம்ம மதிப்பீடு, இதுதான் நம்ம மதிப்பீடு. எதுவும் எப்போதும் நடக்க வேண்டுமென்றால் நடந்தே தீரும் என்ற ஞானம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அதை மற்றவர்கள் மீது நாம் சுமத்த உட்பட மாட்டோம். இது உண்மை சார். நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம் என்பதுதான் உபனிஷதம் போதிக்கிற சாரம். எல்லாமே சொல்றேன், எல்லாமே புராணங்கள் வேதங்கள் பொய்யல்ல, ஞான பிழிவுகள் மனிதனை வழிநடத்துகிற அற்புத சக்தி வாய்ந்தது. இன்னும் சொல்ல போனால் ஒரு விதைக்குள்ளே ஒரு விருட்சம் விஸ்வரூபமே அடங்கி கிடக்குது. ஒரு அரச மரத்தினுடைய விதையை பாருங்க, ஆலமரத்தினுடைய விதையை கண்ணுக்கே தெரியாது சார். அது
ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆலமரம் உள்ளே இருக்குது. ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்குது சார், ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. தூக்கணாங்குருவி கூடு கட்டும் பார்த்துறீங்களா? நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு சிவில் இன்ஜினியரை, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்த சிவில் இன்ஜினியர்கிட்ட அந்த கூடை கொடுத்துட்டு பிரிக்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதை அறுபடாமல் பிரிக்க சொல்லுங்க பார்ப்போம். முடியாது சார். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஞானத்தை கடவுள் வச்சிருக்கிறான் சார். அதை நம்ம அந்த திறமைகள், திறமை வேற, புத்திசாலித்தனம் வேற, ஞானம் வேற, அறிவு வேற, எல்லாத்தையும் வேறுபட்ட நிலையில் வரும். நம்ம படித்தால் அறிவே ஞானமாக மாறணும். பட்டறிவு வேற, படிப்பறிவு வேற. அந்த பட்டறிவில் இருக்கிற உண்மைகளை நம்ம நிறைய படிக்கணும் சார், பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்கணும், சொல்லணும். இன்னொரு நிகழ்வை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்திருந்தது உங்களுக்கு பல பேருக்கு தெரியும், மூத்தவர்களுக்கு தெரியும், இருந்தால் நினைவுபடுத்துறேன். எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்திருக்கிறார் சட்டமன்றத்தில். ஆளுங்கட்சியாக இருப்பது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது. மாண்புமிகு சி. சுப்பிரமணியம் அவர்கள் எழுந்து 1 மணி நேரம் ஒரு விவாதத்துக்கான உரையை நிகழ்த்துகிறார். நிதி பற்றிய உரையை நிகழ்த்தி முடித்த பிறகு ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் பெருமக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் பேரறிஞர் அண்ணாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. மெத்தப்படித்த மேதை எழுந்தார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை இயேசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்தது என்று கௌரவம் கொடுத்து பாராட்டினார். எல்லோரும் கைத்தட்டினார்கள். ஆனால் மாண்புமிகு சி. சுப்பிரமணியம் எழுந்தார். என்னை எதிர்க்கட்சி தலைவர் இயேசுநாதர் என்று சொன்னது பெருமையாக இருக்கிறது, என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரியினார். உடனே பேரறிஞர் அண்ணா மெத்த படித்தவர் இல்லையா, இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்க்கட்சிக்காரர்கள் இல்லைன்னார். அப்போ சிஎஸும் சந்தோஷப்பட்டார், அண்ணாவும் சந்தோஷம். எதுக்குன்னா அறிஞனை அறிஞன் மதிப்பான். நாம் ஒரு இடத்துல இருக்கணும்னா கலகலப்பு இருக்கணும் சார், கலவரம் இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு நிறைய கற்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது சார். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, சொல்லவே சொல்லாது. நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முந்தி கோயம்பேடில் மார்க்கெட்லேருந்து வரும் பஸ்ஸு வரும். மார்கழி மாதம் காலையில் விடிய 4 மணிக்கு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் யார் வருவாங்கன்றீங்க? கிராமங்களுக்கெல்லாம் காய்கறியை விற்கிறது அவங்க தான் வாங்கின்னு வருவாங்க, கூடையாக வாங்கினு. 2 அம்மா போய் 2 கூடையில் காய்கறி வாங்கின்னு வந்து ஓடியாந்து ஒரு ஜன்னலில் ஒன்று உட்காந்து, இன்னொரு ஜன்னல் பேக் சீட்டில் ஒன்று உட்காந்துது. நம்மால் ஒருத்தன் மூட்டையில் கட்டின்னு அந்த காய்கறியை தூக்கின்னு பின் சீட்டில் 3 பேர் தான் உட்காந்தான். சரி டைம் ஆகி போச்சு, ஃபஸ்ட்டு சிங்கிள் 3 பேராவது இருக்கிறானே, நான் லக்கேஜ் போட்டுருவோன்னு சொல்லி டிரைவருக்கு விசில ஊதினார். வண்டி புறப்பட்டுட்டுது. ஒரு 5 நிமிஷம் இருக்கும். மார்கழி குளிர், காற்று உசுன்னு அடிக்குது. முன்னாடி உட்காந்த அம்மா சொல்லுது, கண்டக்டருங்க வா, இந்த செட்டரை மூடு, இந்த காற்று அடிச்சா நான் எனக்கு உசுறு போடும், மூடுன்னுது. மூட்டிட்டான். பின்னாடிக்கிறவன் அந்த அம்மா கத்துது. இன்னும் அவள் சொல்லிட்டா மட்டும் நீ மூட்டிடுற அந்த ஷட்டரை திரையா, காற்று இல்லாத ஏன் உயிர் போடும் போலக்குது திறன்னு. அவனுக்கா ஃபஸ்ட்டு சிங்கிள்லே என்னோட தகராறு. இப்போ அவன் மூடுறதா திறக்கிறதான்னு அவன் யோசிக்கிறான். பின்னாடி இருந்த நம்மால் சொன்னான், ஒரு 5 நிமிஷம் மூடு, ஒன்று போகட்டும், இன்னொரு 5 நிமிஷம் இன்னொன்று போகட்டும், நிம்மதியாக போகலாம், அதுக்கு ஏன் நீ டென்ஷன் ஆகிறேன்னா. அதுக்கு அவன் சொன்னார், கண்டக்டர் சொன்னார், நீ சொல்லிட்டு போடுவ, இந்த 2ம் போயிட்டாக்கா அந்த வீட்டுக்காரனுக்கு எவன்டா பதில் சொல்கிறதுன்னா, அதை பற்றி நீ கவலைப்படாத, அது நான் தான்னா. இப்போ அவனுக்குள்ளே அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குதுன்னு கண்டக்டருக்கு தெரியுமா? அவர் விசாரணை பண்ணி என்கொயரி பண்ணி ஏற்றுறாரு. நீங்கள் எல்லார்கிட்டையும் டக்குன்னு அவசரப்பட்டு எதையுமே பேசிடக்கூடாது. உலகம் இப்போ யாராக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும் இப்போல்லாம் அறிவுரை சொல்கிற வேலையே கிடையாது சார். ஆசிரியர்கள் நம்ம படிக்கிற காலத்துலலாம் இருந்தது நிலைமை வேறு. இப்போ வாத்தியாருங்க படுற பாடு இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. உண்மைங்க. சேலத்துலேருந்து ஒரு வாத்தியார் போன வருஷம் கூட எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார் சார். 6ஆம் கிளாஸ் பையன் ஒருத்தங்கிட்ட படுத்தினான் சார், என்ன மனசே கஷ்டமாகுது. என்ன சார் படுத்தினான்னு? ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னு கேட்டேன், ஊருகான்ட்டான் சார். நான் கேட்குறேன், அந்த ஆசிரியர் என்ன பாடுபட்டிருப்பார்? அவராக சொல்லுவார், சார் இன்றைக்கி ஆசிரியர்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை சார், விளையாட்டுக்கு சொல்லலை, எவ்வளோ நெருக்கடியை சமாளிக்கிறாங்க தெரியுமா? நாங்கள்லாம் கூட ஜெயிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம்.
இப்போ இருக்கிற நெருக்கடி அவங்ககிட்ட அணுகுமுறையை அவங்க மாற்றிக்கிறாங்க. இப்போ அதிகாரம் பண்ண முடியாது சார், அணுகுமுறை அன்பை தான் கையில் எடுக்கணும். உண்மையிலேயே பல அரசு பள்ளிகளில் 100% ரிசல்ட் வாங்கி கொடுக்குறான்னா அந்த ஆசிரியர் தெய்வங்களை நான் பாராட்டுகிறேன். உழைக்காமல் வராது சார், அது உழைக்காமல் வராது. அவங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிறாங்க சார். தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றி அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் என்று ஒன்று இல்லை என்றால் அது சாதிக்க வாய்ப்பே கிடையாது. நிறைய இடங்கள் சார் அவமானப்படுத்தலாம் நிறைய பேர், அதனால் வெகுமானம் மாற்றிக்கணும். அது அவமானம் நினச்செல்லாம் முடிஞ்சு போச்சு. அழகாக சொன்னாங்களே மகாத்மா காந்தி என்ற ஒற்றை மனிதனே போதும்னு, அந்த ஒற்றை நாடி ஒற்றை மனிதனே போதும் சொன்னாங்கல்ல, உண்மையாக நல்ல செய்தி அது. தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா. எவ்வளோ பெரிய விஷயம். அவர் தானே போனார், அதே வட்டவேஜ மாநாட்டுக்கு போகிறார் இங்கிலாந்துக்கு. நான் இங்கிலாந்தில் 15 நாள் சுற்றினேன். வட்டமேஜை மாநாட்டுக்கு போகிறாரு. போகிறதுக்கு நாளைக்கு வட்டமேஜ மாநாடு, முதல் நாளே போகிறார் சார். தங்கன இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. எவ்வளோ அனுபவம். தங்கன இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. 10 மணிக்கு மாநாடு தொடங்குதுன்னா இங்கிருந்து புறப்பட்டு அங்கே போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ன்றத கணக்கிடுவதற்காக முன்னாடி போய் பார்க்குறார் சார். எவ்வளோ பிளானிங். ஆனால் அங்கே இருந்த கேட்டில் இந்த செக்யூரிட்டி கேட்டான், நீங்கள் தான் மிஸ்டர் காந்தியோ? ஆமாம். பார்த்தா வத்தலும் தொத்தலமாக இருக்கிற, நாளைக்கு மாநாட்டில் கூட கலந்துக்க முடியாது போல நிலையில் இருக்கிற, ஒருவேளை பொட்டுன்னு இப்பயே போயிட்டீன்னா உன்னை இங்கிலாந்தில் புதைக்கிறதா இந்தியாவில் புதைக்கிறதான்னு கேட்டான். காந்தி புன்னகையோடு சொன்னார். காந்தி புன்னகையோடு சொன்னார். அவருக்கு எப்பயும் புன்னகை தான் இல்லையா? பொக்கவாய் புன்னகை. அந்த புன்னகையை வெல்கிற புன்னகை யாருக்குமே வராதையா. அப்படிப்பட்ட ஒரு புன்னகை. அன்னை தெரசாவினுடைய சுருக்கம் வாய்ந்த முகம்தான் பேரழகு. பொக்கைவாய் புன்னகை தான் உலகத்தையே ஜெயித்த பேரழகு. இல்லை, நம்ம விளம்பரத்துக்கு வர்றதெல்லாம் அழகுன்றோம். பேரழகு. ஒன்று தெரிஞ்சுக்கணும் சார், காந்தியை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. 5 ரூபா நோட்டை பாருங்கள், 50 ரூபா நோட்டை பாருங்கள், 100 ரூபா நோட்டை பாருங்கள், 500 ரூபா நோட்டை பாருங்கள். காந்தி படம் எல்லாத்துலேயும் சிரிப்பார். 5 ரூபாயிலும் அதே சிரிப்பு தான், 50லேயும் அதே சிரிப்பு தான், 100லேயும் அதே சிரிப்பு தான், 500ல அதே சிரிப்பு தான். எல்லா ரூபாயிலும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். நாம தான் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறோம். உண்மையா இல்லையா? எவ்வளோ பெரிய பாடம். வத்தலும் துத்தலமாக இருக்கிற நீ இன்னைக்கே போயிட்டீனாக்க நீ எங்கே என்ன ஆகுறது? இங்கிலாந்தில் புதைக்கிறதா இந்தியாவுக்கு கொண்டு போகிறதான்னார். காந்தி சொன்னார், என்னை இங்கிலாந்திலே புதைங்க. ஏன் உனக்கு இந்திய தேசப்பற்று இல்லையா? அப்படி இல்லை. 200 ஆண்டுகள் பாரத பூமியை அடிமைப்படுத்தி கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறவனுடைய ஒருவனுடைய மண்ணிலே ஒரு இந்தியன் 6 அடி நிலத்தை நிரந்தரமாக ஆள்கிறான் என்ற சரித்திரம் உலகம் பேசட்டும். எவ்வளவு மன உறுதி, எவ்வளவு பெரிய பெருமை. சாதாரண இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம புத்தகத்தில் இதெல்லாம் எழுதலையே. இந்த பாவம் பிள்ளைங்க எல்லாம் மனப்பாட பகுதி பண்ணியே போய் மார்க் எழுதி அதோட மறந்துடுறோம். நிறைய விஷயங்கள் தெரியலையே சார். காந்தியை பற்றி அவனுக்கு தெரியலையே சார், முழுசாக தெரியலையே. என்னமோ சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மட்டும்தான் தெரியுது. உலக நாடுகளில் சார் நாம் அவருக்கு சிலை வைக்கிறதுக்கு முந்தைய உலக நாடுகளில் சிலை வச்சான் சார். முத உலக நாடுகளில் தான் சிலை வைச்சாங்க. நெல்சன் மண்டேலாவுக்கு குரு அவர். எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியும்? சினிமாவில் நடித்தாதான் தெரியுதுன்ற அளவுக்கு நிலைமை மாறி கிடக்குது, வேறுபட்டு கிடக்குது. வருத்தத்தோடு சொல்கிறேன். நடந்து காட்டியவர்களை மறந்துவிட்டு நடித்து கொண்டிருப்பவர்களின் நினைவில் சுமக்கிற ஒரு அவலமான காலத்தில் இன்றைய இளைய சமுதாயம் பயணிக்கிறது என்றால் மடைமாற்றம் செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அதில் வாசிக்கிறது புத்தகம், நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுங்க சார். நிறைய புத்தகங்கள். தமிழறிவு மணியன் அழகான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கார். தாய் மண்ணே வணக்கம், ஊருக்கு நல்லது சொல்வேன். திமு அப்துல் காதர் மின்னல் திரிகள் கவிதை நூல். ஏராளமான நூல்கள் இருக்கு சார், ஏராளமான நூல்கள் இருக்கு. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதனை உருவாக்குகிற வல்லமை. ஏன் அக்னி சிறகுகள் நான் வணங்குகிற இதய தெய்வம் மேதக அப்துல் கலாம் அவர்களுடைய படைப்பு. எல்லாத்தையும் படிக்கணும் சார். நல்ல நூல்களை வாங்கி வாசிக்க கற்றுக்கணும்.
அறிவுரை சொல்லக்கூடாது, ஆனால் அன்பாக அரவணைச்சிட்டு போகணும். அதனால் வாழ்க்கையில் எவ்வளவு நெளிவு சுழிவுகள் இதெல்லாம் தெரிஞ்சிட்டா தான் லைஃபை, அதாவது பணம் சம்பாதிக்கலாம். பணத்தை சம்பாதிக்கிற வழிகள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் பிறருடைய மனதை சம்பாதிக்கிற வழிகளைத்தான் நாம் இன்னும் கற்கலைன்றது தான் என்னுடைய ஆதங்கமே. நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் சார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இருக்கு, இன்னும் அவன் பணக்காரன் ஆகிட்டான், இவன் பணக்காரன், நான் இன்னும் ஆகலையே. சார் நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசணும், பேசினா தான் சில உண்மைகள் நமக்கே தெரியும். ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகி 3 பிளாக், அவருக்கு 3 பிளாக்குக்கு 4 lakhs ஃபீஸ் கட்டிட்டு வெளியில் வந்தார். ஃபீஸ் கட்டணுங்கன்னாங்க. அவர் அழுதார். டாக்டரை கேட்டார், அழாதீங்க ஐயா, இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, அழாதீங்க. ஒருவேளை ஃபீஸை குறைக்கணுமா, அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, ஃபீல் பண்ணுறீங்க? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. இன்னும் ஏன் அழற? 70 வயசில் ஒரு 3 பிளாக்குக்கு 4 லட்சம் ரூபாய் நீங்கள் வாங்குறீங்களே, இந்த 69 வயசு வரைக்கும் எந்த பிளாக்கும் இல்லாமல் ஒருத்தன் என்னை பாதுகாத்தானே, அந்த கடவுளுக்கு நான் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு நான் நினச்சி பார்த்தேன் சார். அதனால தான் நான் கண்ணீர் விட்டேன்னு சொன்னான். பார்த்தீங்களா, இதுதான் நாம் கல்லாதது, நம்ம படிக்காதது. இது படித்த அனுபவம் பெறுகிறவர்களிடத்திலிருந்து பெறக்கூடிய மிகப்பெரிய அற்புதம். நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நமக்கு எங்கள் நான்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த, விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலைப்பேட்டைன்ற ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த. எங்கள் ஊரில் சொல்லுவான் சார், போகிறவங்க நான் காதால் கேட்டிருக்கேன், ஏய் தலைகால் தெரியாமல் ஆடாத, ஒழுங்காரு. அது என்ன தலைகால் தெரியாமல் ஆடுறது? அதில் எவ்வளவு பெரிய படிப்பு இருக்குது, அனுபவ படிப்பு முத்திரை இருக்குது தெரியுமா? ஏன் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய மகத்துவமான உண்மை அந்த ஒரு சின்ன வார்த்தையில் இருக்குயா. வருகிற பாரத போரில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக துவாரகையில் இருக்கக்கூடிய கண்ணபெருமானை துணைக்கு அழைப்பதற்கு அர்ஜுனன் வருகிறான். அவன் நேரா வந்து அவருடைய படுத்து கொண்டிருந்த கட்டில பாதத்தில் உட்கார்ந்தான், கால் பக்கம் உட்கார்ந்தான். செல்வச் செருக்கு மிக்க துரியோதனன் அவரை படைத்துணைக்கு அழைக்க வந்த போது தலைப்பக்கம் உட்கார்ந்தான். நம்ம இயல்பா எங்க பார்ப்போம், எழுந்த உடனே அப்படி எழுந்த உடனே கால் பக்கம் பார்த்தாரு. அவர் ஏற்கனவே தூங்கல, அவரு போய் தூக்கம், அது சும்மா தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. எழுந்து பார்த்தார், பாதத்தும் பக்கத்தில் கால் பக்கம் அர்ஜுன் உட்கார்ந்தான். அர்ஜுனா, என்ன நோக்கமா காலையில் வந்திருக்கிற? வருகிற பாரத யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு நீ துணையாக வர வேண்டும், ஓம் அப்படின்னாரு. முடிச்சிட்டார். திரும்பினார் துரியோதன. துரியோதனா, நீ வந்த நோக்கம் உங்களை தான் கூப்பிடலான்னு வந்த, நீங்கள் அவனுக்கு உறுதி கொடுத்துட்டீங்க. இப்போ நீ உங்களுடைய படைகளை எல்லாம் எனக்கு கொடு. கண்ணா, உன்னுடைய படைகளை எனக்கு கொடு. படைத்தவனை அர்ஜுனன் கேட்டான், படைகளை துரியோதனன் கேட்டான். அவன் ஆணவத்தால் தலைப்பக்கம் உட்கார்ந்தான், தோற்று போயிட்டான், அழிஞ்சிட்டான். கால் பக்கம் உட்கார்ந்தவன் கருணையோடு பாண்டவர்கள் ஜெயித்தார்கள். அதனால்தான் தலைகால் தெரியாத ஆடாதரான்னு கிராமத்தில் சொல்லி வச்சான்னா, எவ்வளோ பெரிய பாரத சிறப்பை என்ன அழகாக சொல்லி வச்சு, எவ்வளோ விஷயங்கள் அழகாக சொன்னாங்க. கணவனுக்கு மனைவிக்கு எல்லாம் ஒற்றுமையெல்லாம் சொன்னாங்க. வாழ்க்கை பிணைப்புகள், எவ்வளோ அனுபவங்கள் சார். 25வது வெள்ளி விழா கொண்டாடுறாங்க. வெள்ளி விழா கொண்டாடும்போது சில பேருக்கு நிருபர்கள் கேட்பான் தெரியுமா, கணவன் மனைவியும் கேட்குறது முதல் கேள்வியே தான், உங்களுக்குள்ளே எத்தனை தடவை சண்டை வந்துக்குது, வரலன்னா இவன் மூட்டி விட்ருவான் போலுக்குது, எத்தனை தடவை சண்டை வந்துக்குது. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரே ஒரு சண்டை தான் 30 வருஷத்தில். சபாஷ், 30 வருஷத்தில் ஒரே சண்டை தானா? அவன் சொன்னான், அதுவே இன்னும் முடியலையா. ஒரு தம்பதியை பார்த்து பேட்டி எடுத்தான் நிருபர். அந்த அம்மா சொல்லிச்சு, 25 வருஷத்தில் சண்டையே வந்தது இல்லைங்க, ஒருவர் பொறை இருவர் நட்பு, நாங்கள் லைஃப் அப்படி போயிட்டுருக்கு. சபாஷ், இது என்ன அப்படின்னு தெரிஞ்சு ஊருக்கு தெரிவிக்கலாமா பேப்பரில், பத்திரிகையில்? என்ன அதெல்லாம் வேணாம், நீ வேணால் தெரிஞ்சுக்கோ. 25 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் மாமனார் ஒரு பெரிய குதிரை வியாபாரி. எங்கள் வீட்டுக்காரெலாம் குதிரை சவாரி செய்வார். எங்கள் அப்பாவும் குதிரை வியாபாரம் பண்ணவர் தான். எனக்கும் ஓட்ட தெரியும். எங்கள் மாமனார் கல்யாணத்தன்னைக்கு காலையில் முடிஞ்ச உடனே சாயந்தரமாக 2 பேரும் ஆளுக்கு ஒரு குதிரையில் போய் மலை பக்கமாக போய் பசுமையான இடத்துல உட்காந்து பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார். அப்படியே போனோம். என் வீட்டுக்காரர் வந்த குதிரை போகும்போதே தடிக்கு கீழே விழுந்துட்டுது. அவரும் கீழே விழுந்துட்டார். என் முன்னாடி விழுந்தது அவமானமாக நினச்சி ஒரு சத்தம் போட்டார், ஒன்று எழுந்துருன்னார். எழுந்துருச்சு. அது
கொஞ்சம் தூரம் போச்சு, படி ஏறுற மாதிரி ஒரு கல் மேலே ஏறி சறுக்கி கீழே விழுந்துடுத்து. 2ன்னு சத்தம் போட்டார். 3வது அப்படி சுற்றி வரும்போது மிரண்டு போய் அதுவும் விழுந்து அவரும் விழுந்து அவர் மேலே அது விழுந்தது. கோவப்பட்ட அந்த ஆளு பாக்கெட்டில் வச்சிருந்த ரிவால்வர் எடுத்து 3 அப்படின்னு சொல்லி சுட்டுவிட்டார். குதிரை செத்து போச்சு. எனக்கு மனசு கேட்கல, வாயில்லாத ஜீவனை சுட்டுட்டீங்களே என்ன 1 அப்படின்னாரு. 25 வருஷமா 2ன்னு சொல்லாத அளவுக்கு நான் மௌனமாக போயிருந்தேன். அதனால் என் லைஃப் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு தெரியுமா யாருக்காது? சார் ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ளே இருக்குது. நான்லாம் நிறைய பேர் கேட்குறதே கிடையாது. நான் எவ்வளோ பேர் நாங்கிட்ட மாட்டின்னுக்கிறேன். ஒரு பையனை அன்றைக்கி கேட்டேன், என்ன தம்பி நீ எந்தரா சாமியை கும்பிடுவேன்னு? கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடியானா? ஓ கிபி கிமு மாதிரி அதில் ஒரு வரலாறு இருக்கு அவளுக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சொல்லலான்னா முருகனை தான் நான் கும்பிடுவேன்னா, இப்போ கல்யாணத்துக்கு பிறகுடாண்ணா கும்பிடாது சாமியே இல்லைடான்னா. ஏன்னா அப்போ ஏன்டா அவன் வேதனையை கிளறி விட்டோன்ற மாதிரி ஆகிப்போச்சு. மனிதர்களை படிக்கணும் சார். புத்தகங்களை படிக்கிறது ஒரு பக்கம், மனிதர்களை படிக்கணும் சார். எவ்வளோ பேர் மனிதர்கள் நல்லது கெட்டது 4 இடத்துல போனால் தான் தெரியும்னா பார்த்தீங்களா? எவ்வளவும் எல்லாமே மனிதனை நோக்கி பயணங்கள் நிறையா இருக்குது சார். அது இன்றைக்கி அறிவியல் வளர்ந்துட்ட காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எங்கே தான் போய் முடியுமோன்னு எனக்கே தெரியல சார். நடுராத்திரி 12:30 மணிக்கு ஒரு அம்மா எழுந்து மேக்கப் பண்ணுது சார். பவுடர் அடிக்குது, மை வைக்குது, பொட்டு வைக்குது, நகையெல்லாம் போடுது. அவன் அந்நேரத்தில் ஏந்து உக்காந்துனே, ஏய் இது அநியாயமாக தெரியல, அக்கிரமம் பண்ணுறிய, இந்த நேரத்தில் உனக்கு எதுக்கு மேக்கப்பு? யார் கேட்டான்? வாய மூடு. நானே செல்லில் ஃபேஸ் லாக்கை வச்சுவிட்டு அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அவஸ்தைப்படுறேன். அது மேக்கப் பண்ணாதான் ஓப்பன் ஆகும் போலகுது. அதனால தான் நான் பண்ணி கிடக்கிறேன், நீ அது புரியாமல் பேசுகிறேன்னு. அவன் சிரிச்சிக்கினே படுத்தான் சார். இந்த அம்மா கேட்குது, எதுக்கு நீ சிரிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செல்லுக்கே ஒரிஜினல் மூஞ்சி பிடிக்கல. நான் ஒரு 10 வருஷமாக உங்கள்கிட்ட குடும்பம் பண்ணுறேன், கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இன்றைக்கி எல்லாம் அறிவியல் உலகம். ஏன் தெரியுமா? பெரியவங்கள்லாம் நாமெல்லாம் புண்ணியம் பண்ணவங்கய்யா, உறவுகள் மத்தியில் வளர்ந்தோம். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க பாவையா கருவிகள் மத்தியில் ஆப்பிட்டுட்டு திணறாயா. அவன் திருமண இடமெல்லாம் கருவிதாயா, அவனுக்கு திருமண இடம்லாம் கருவிதாயா. எத்தனை பேர் பொய் முகங்கள். அன்றைக்கி ஒருத்தன் தாம்பரத்தில் செல்லு வச்சுன்னு சொல்கிறான் சார். அண்ணா நான் எப்படி நான் வர முடியும், நான் தர்மபுரி இருக்கிறேன். அட சண்டால போய், டேய் நீ வந்து இதில் இருக்கிறடா, தாம்பரத்தில் இருக்கிறடா. தாம்பரத்தில் இருக்கிறவன் தர்மபுரின்றான் சார். நியாயமா தர்மமா? சிந்தனை பண்ணி பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, நிறைய விஷயம் இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு பேசப்படாது எப்பயுமே, மன்னிக்கணும் இல்லையா? உணர்ச்சி வசப்பட மனிதன் உணர்ச்சி வசப்படுவான். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டால் உண்மையை தான் பார்க்கணும். உண்மை தெரியாது பல நேரங்களில். உணர்ச்சி வசப்படும் போது நம்ம உணர்ச்சிகளை அடக்கணும். அழகா அதுதான் ஒரு இலக்கியம் நமக்கு எடுத்து கற்பிக்குது. ஒரு பொற்கோல்லன் சிலம்பதினுடைய கல்வன் கிடைத்து விட்டான் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ஊடல் கொண்டு போகிற கோப்பெருந்தேவினுடைய ஊடலை தீர்ப்பதற்கு அது ஒரு வாயிலாக அமையும் என்று கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக கொன்றுவா என்று நான் பிறழ்ந்து உணர்ச்சி வசப்பட்டு சொன்னதன் விளைவுதானே ஒரு குடும்பமே அழிந்தது. உணர்ச்சி வசப்படுகிற போது சில நேரங்களில் உண்மை தெரியாது. அதனால தான் டாக்டர்கிட்ட கூட நிதானமாக பேசுங்க, பொறுமையாக கேட்கணும், அவரை மூடு பார்த்து பேசணும். மனுஷனுடைய மூடு என்னமா இருக்குதுன்னு பார்க்கணும். அன்றைக்கி ஒருத்தன் பரபரப்பாக வந்து கேட்குறான், டாக்டர் நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன்? நீ எப்படி இருப்ப? அவன் துண்டை காணான் துணியை காணான்னு ஓட்டான் சார். அவன் நல்ல வேலை இவர்கிட்ட நான் காட்டாமல் இருந்தது வரையும் சந்தோஷம் ஓட்டிட்டான் சார். அதனால் இன்றைக்கி உணர்ச்சி வசப்படுகிற போது உண்மை தெரியாது. நிறைய இலக்கியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். சொத்து வேண்டும் வேண்டும் என்று போராடினால் சொந்தங்கள் அழிந்துடுண்டா, எச்சரிக்கையாக இரு. அதை கூட சமமாக விட்டு கொடுத்து போ, அனுசரித்து போ, தியாகம் பண்ணு அப்படின்ற உண்மையை எடுத்து சொல்கிறது தான் மகாபாரதம். சொத்தே வேணாம், சொத்தே வேணாம், இந்த உலகம்தான் எனக்கு உறவுன்னு போ, சொந்தங்கள் பெருகிக்கிட்டே வருண்டா. இதுதான் ராமாவதாரம், ராமாயணம். எவ்வளவு விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம அது உள்ளிருக்கிற புதையலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தாழ்மையான கருத்து.
வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் எல்லாமே சரியாக இருந்தோன்னு நினைக்கிறோம். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து அழகான வாழ்க்கையை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க சார். நீங்கள் எந்த மண்ணிலையும் இல்லாத அன்பும் அது அருள், கருணை, இரக்கம், இறைபக்தி எல்லாம் நம்ம மண்ணில் தான் சார் இருக்குது. அதனால தான் பாரதி ஒரு அருமையான பாட்டாக மகிழ்ந்து மகிழ்ந்து பாடினான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. அவன் எப்படி வாழ்ந்தான்? மகிழ்ந்து குலாவி. நீங்கள் நம்ம வீட்டில் அது இல்லையே. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான் சார், 4 பேர் இருக்கிறான், 4 பேர் 4 செல்லை வச்சுக்கின்னு 4 திசையில் நின்று பேசுகிறான். அவன் பேசுகிறானே தவிர அவனுக்குள்ளே எவனும் பேசலை, என்னையும் எவனும் திரும்பி பார்க்கல. இந்த மாதிரி நிலைமை நெருக்கடி இன்றைக்கி நிறைய இடத்துல இருக்குது. இந்த கருவிகள் வந்த பிறகு நம்முடைய சிக்கல்கள் ஏகப்பட்டது இருக்குது சார், ஏகப்பட்டது இருக்குது. நாம் எல்லாமே நாமால முடியும்னு நம்ம நம்புகிறோம். நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் என்பது தான் ஞானிகள் சொன்ன உண்மை. அது இயேசு பெருமானும் அதை தான் சொல்லுகிறார், பெருமானார் நபிகளும் அதை தான் சொல்லியிருக்கிறார் இல்லையா? பகவத்கீதையில் கண்டனும் அதை தான் சொல்லியிருக்கார், திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ஒருவன் இருக்கான், அவன் இயக்குகிறான், நாம் இயங்குகிறோம். இந்த படிப்பினையும் நாம் உணர்ந்துக்கோம். நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் என்ன சார்? ஒரே மனக்கவலையாக இருக்குது சார், மனமே சரியில்லை. உடல் நோய்க்கு மருந்து உண்டு, மனநோய்க்கு மருந்து கிடையாது. ஆனால் திருவள்ளுவர் சொன்னார், மனக்கவலைக்கு மருந்து இருக்குடா, கவலைக்கு கவலைப்படாத, கவலைக்கு கவலைப்படாத, நடந்துதா அதை ரசி. அதனால தான் பாரதி சொன்ன எத்தனை கோடி இன்பம்னு சொன்னான் சார். 25 வருஷத்துக்கு முந்தைய நாங்கள் சிங்கப்பூருக்கு போயிருந்தோம். 3 பேர் ஒரு ரோடை இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணி ஓடணும். அந்த பக்கமாக காரில் வந்தவர் இறங்கி ஓடி வந்து, தமிழ்நாட்டு தங்கங்களா அப்படின்னு ஓடி வந்தார் கிட்ட. நான் சொன்னேன், பார்க்கல, பழகலை, பேசலை, பேர் கேட்கல, எப்படி தமிழ்நாட்டிலேருந்து வந்தோன்னு கண்டுபிடிச்சேன்னு. எந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அங்கே வந்தீங்கன்னா அது நம்மளாக தாண்டா இருக்கும். நமக்குன்னு ஒரு விதிமீறல் அடையாளங்குது பற்றியா சார்? தேனாம்பேட்டை சிக்னலில் பார்க்குறேன், நான் டி நகர் போயிட்டு அப்படி திரும்பி வந்தேன்னா அங்கே தான் இருப்பேன். புருஷோத்தமன் என் பையன் ஸ்டூடெண்ட் அங்கே தான் இருக்கு, நான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். அங்கே ஒரு 2 தடவை வரும்போது 2 நிகழ்ச்சியை பார்த்தேன் சார். 3 பசங்க ஹெல்மெட்டு போடாத வந்துட்டான், அவனை ஓரமாக நிறுத்திட்டார். அவங்கள விசாரிக்கிற நேரத்திலே ஒரு ஆள் ஒய்ஃபை உட்கார வச்சுக்கின்னு அவனும் போடலை ஹெல்மெட்டு, அந்த அம்மாவும் போடலை. பார்த்துட்டான், போயிட்டார் கான்ஸ்டபிள். அதில் ஒருத்தன் கேட்டான், என்ன சார் நியாயம்? நாங்கள் 3 பசங்க ஏமாந்து போட்டோன்னு எங்களை பிடிச்சிட்டியே, அந்த ஆள் தான் ஒய்ஃபும் போடல அவனும் போடல ஹெல்மெட்டு, அவனை போன்னு சொல்லிட்டியே சார். ஏய், அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு வரான், அவனுக்கு இன்னொரு பிரச்சனையை நான் கொடுக்கணுமா? அதில் ஒருத்தன் சொன்னான், சாருக்கும் பிரச்சனை போலக்குதுரா. அதனால் எவ்வளோ விஷயங்கள், வீதிகள், உலகம் நமக்கு கற்பிக்கிற பாடம் ஏராளம். அதே சிக்னலில் பாருங்கள், நல்லா கவனிக்கிறீங்க, எல்லாருக்கும் பழக்கம் உண்டு. இதே தஞ்சாவூர்லேயும் அந்த பழக்கம் நீங்கள் பார்க்கலாம். க்ரீன் சிக்னல், ரெட் சிக்னலு, எல்லோ சிக்னல் 3 இருக்கும். அதையும் பார்க்கலன்னா தான் அதில் பக்கத்தில் எழுதியிருப்பான், நில் கவனி செல்லுன்னு எழுதியிருப்பான், அதையும் வேறு எழுதியிருப்பான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் அமைதியாக இருக்கும் சார். ஆனால் பைக்கில் வச்சுங்கிறவங்கெல்லாம் அந்த ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க கை சும்மா இருக்காது, ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பான். நமக்கு காதே பிச்சை மாற மாதிரி இருக்கும். இந்த எல்லோ வந்ததும் போதும் பறக்கிறதுக்கு தயாராக இருப்பான், அப்படியே புஷ்குன்னு உள்ளே போயிடுவான். அது க்ரீன் வர்றக்கூட இல்லை, சில பேர் போயிடுவான். அப்படி தான் ஒருத்தன் முன்னாடி போயிட்டான் சார், எல்லோ வந்த உடனே போயிட்டான். அவன் தான் நமக்கு ஒரு பண்பாடு, யாராவது ஒருத்தர் வழிகாட்டினா பின்னாடி போயிடும், யோசிக்க மாட்டோம். அவன் போன பிறகு ஒரு 5 பேர் பின்னாடி போயிட்டான் சார். அந்த பின்னாடி போன 5 பேரையும் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஓரம் கட்டிட்டார். அதெல்லாம் ஒருத்தன் கேட்டான், என்ன சார் அவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முதல்ல போனவனே அவன் தான், அவனை பிடிச்சி அவனை விட்டுட்டு என்ன பிடிக்கிறியா? டேய், அவரை எப்படா நாங்கள் பிடிக்க முடியும்? எங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவே அவர் தான். டெய்லி ஒரு 10 தடவை இப்படி தான் முன்னாடி போவார், அவரை நம்பி 5 பேர் பின்னாடி போவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை ஒரு 50 கேஸை பிடிச்சி கொடுக்குறவனே அவன் தான்டா. அவனை போய் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னா எங்கள் தொழிலே போடும், போடா. அந்த 5 பேரும் ஆஃப் ஆகிட்டான் சார். அதில் ஒரு எதுக்குள்ளேயே என்ன இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் சார். நிறைய விஷயங்கள் இருக்குது.
அதனால் நம்ம இதெல்லாம் தேட முடியாது, படிக்க முடியாது, எந்த பாடத்திட்டத்திலையும் கிடையாது. இதெல்லாம் அனுபவங்கள். பிறப்பெனப்படுவது யாதெனக் கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதெனக் கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதெனக் கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதெனக் கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தால் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். அந்த ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அனுபவத்தை கேட்கணும், அறிவை படிக்கணும். நம்ம எல்லாம் படிச்சுட்டோன்றது சின்ன கொஞ்சம் தான் ஐயா, கடுகளவு கூட இல்லையா. ஒரு கற்பனையாக இருந்தாலும் இந்த கருத்தை எடுத்துக்கங்க, தயவு செஞ்சு. கற்பனை தான், கருத்தை எடுத்துக்கங்க. 35 வயசு பையனுடைய ஆயுசை முடிக்கிறதுக்கு யம தர்மராஜா மேலேருந்து வர்றாரு. கீழே வர்றாரு. கீழே வந்த உடனே அந்த பையனை பார்த்து மனசு கெட்டு போகுது. இந்த பையனையாக கொண்டு போகிறது, இருந்தாலும் விதி முடியுது. இவன் அறிவுபூர்வமாக கேள்வி காப்பான்றதுனால ரெக்கார்டோட வந்துட்டார். அந்த ரெக்கார்டை சொல்லிட்டு பாரு உனக்கு இதோட முடியுது, என்ன புறப்படு. அவன் சொன்னான், தமிழருக்கு ஒரு பண்பாடு உண்டு, எதிரியாக இருந்தாலும் உபசரிப்போம். பரவாயில்ல என்னை கொண்டு போ, உட்காருன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சான். அவன் பக்கத்தில் இப்படி சுற்றி பார்த்தான், ஒரு நல்ல டாஸ்மாக் கடை இருந்தது. போனால் ஒரு 500 ml வாங்கியாந்து கொடுத்துட்டான். இது எங்கள் ஊர் பானகம், இதை சாப்பிடுன்னா. யமதர்மனும் குடிச்சிட்டாரு, அப்படியே சாஞ்சிட்டார். அந்த நேரம் பார்த்து ரெக்கார்டை எடுத்தான் நம்மாள். அன்னைக்கு அவன் பேரை எடுத்துட்டு 50 வருஷத்து ரெக்கார்டு, அது 50வது வருஷம் கடைசியில் அவன் பேரை எழுதிட்டான். ஏன்னா செக் பண்ண போகிறான்னு. யமதர்மம் 1 மணி நேரத்தில் போதெல்லாம் தெளிஞ்சு, மானுடா இதுபோல் அமுதத்தை எங்கள் லோகத்தில் கூட நான் பார்த்தது கிடையாது. அவன் சொன்னான், இதை அறிந்திதான் பல பேர் உங்கள் லோகத்துக்கே வருகிறார்கள் அப்படின்னு அவன் சொன்னான். சொல்லிட்டு, சரி மானுடா, இவ்வளவு நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறவனுக்கு நானும் நன்றியோடு இருக்க வேண்டும் அல்லவா. இன்றிலிருந்து நான் மேலிருந்து வரல, கீழிருந்து பேர் எடுக்கிறேன்டான். முடிஞ்சு போச்சா சார். அதனால் நமக்கு மேலே ஒன்று இருக்குது, எல்லாம் நம்ம விட மீறி ஒன்று நடக்குது. நம்ம மனசு நம்மகிட்டே இருக்கணும் சார். எதுக்கும் ஒரு மண்பானையை பார்த்து ஒருத்தன் ஒரு ஞானி கேட்குறார், ஒரு மண்பானையை பார்த்து ஞானி கேட்குறார், நீ எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கிறாய், கோடையிலும் குளிர்ச்சியாக இருக்கிறாய், குளிர்காலத்திலும் குளிர்ச்சியாக இருக்கிறாய், எப்படி? மண்பானை சொன்னது, என் முதலும் மண்தான், என் முடிவும் மண்தான். முதலும் முடிவும் அறிந்து காரணத்தினால் நான் அமைதியாக இருக்கிறேன், அதனால் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிரமமான உலகத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ. அதனால் பிறர் மனதை வெல்வது எப்படி? சில அருமையான விஷயங்கள் தான் இருக்கு. குறைஞ்சபட்சம் மனைவியை கணவனை மதிப்பதும் கணவன் மனைவியை மதிப்பதும், ஒருவருக்கு ஒருவர். சார், இந்த நம்முடைய வேதங்களில் என்ன அழகா சொல்லுது தெரியுமா? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுது. கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்று குரானில் வருகிற வாசகம். பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லுகிறார், ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருங்கள். எவ்வளவு பெரிய தத்துவம் தெரியுமா? அதை வச்சே 2 மணி நேரம் பேசலாம். ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருங்கள். கணவன்மார்களே, உங்கள் மனைவிமாரிடத்தில் அன்பு கூறுங்கள், இயேசுநாதரும் திருச்சபையில் அப்படியே அன்பு கூறுகிறார் என்று பைபிளிலே இயேசு பெருமான் சொல்லுகிறார். எல்லாருமே வாழ்வதற்காக வழிகாட்டி இருக்கிறார்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலே, கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே என்று ஞானசம்பந்த பெருமானம் அந்த மனவாழ்த்து பாடலை மையப்படுத்தி இந்த வையகத்துக்கு தந்திருக்கிறார் என்றால் வாழ்க்கை சுகமான பயணம், சுமை அல்ல. அதைத்தான் நம்ம இன்னும் கற்கணும், இன்னும் வாழ்க்கையை கற்கணும். வாழ்வதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் வாழ்க்கையை இன்னும் கற்கவில்லை. படிக்கணும், நிறைய படிக்கணும்.
மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். தாய் தந்தையரை முதல்ல வணங்கிறதுக்குரிய பண்பாட்டை பிள்ளைகள் சொல்லிக் கொடுப்போம். நம்ம காலகாலமாக சொல்கிறோம், தாயற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ரைட்டு, அது மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லை, மனசில் நிறுத்தி செயல்பட வேண்டிய சிறப்பு அது. அதை நம்ம பிள்ளைகளுக்கு வருங்காலத்திலேயாவது அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஓடிடுறானே சார் விட்டுட்டு. நான் இங்கே இருக்கிற சபையில் இருக்கிறவங்களுக்கு உங்களை கையெடுத்து வணங்கி கேட்குறேன், கோடி கோடியாக சம்பாதித்து கொடுக்கிற பிள்ளைகள் மற்றவர்களுக்கு வாய்த்து விட்டார்களே, இந்த பையன் என் கூடவே இருக்குதேன்னு வருத்தப்படாதீங்க. உங்கள் கூட இருக்கிற பிள்ளை தான் சார் கோடி கொடுத்தாலும் கிடைக்காத பிள்ளைன்னு சந்தோஷப்படுங்க. ஒரு மருந்து வாங்கியாந்து கொடுத்தான், மாத்திரை வாங்கியாந்து கொடுத்தான், அப்பா வேலைக்கு மாத்திரை போட்டையான்னு ஒரு ஒரு பொண்ணை கேட்டால் அதை விட சொர்க்கம் உலகத்திலே இல்லையா. அதை விட சொர்க்கம். நான் பணத்தையா தின்ன போகிறோம்? பணத்தையே அள்ளி வாயில் போட்டுக்க போகிறோம்? அந்த அன்பான வார்த்தை. அதனால்தான் அருட்பிரகாச வள்ளலார் சொன்னார், அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையேன்னார். அன்பு என்ற ஒன்றுக்கு ஆண்டவனே அடங்குவான் என்பதை எப்பொழுது நாம் கற்கப் போகிறோம்? அந்த அன்பு என்ற ஒன்றுக்குள் தான் அன்னையும் பிதாவும் விரும்புவார்கள் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். வெறும் வெற்று அறிவை கொடுக்கிறோம், வெற்று அறிவை கொடுக்கிறோம். வெறும் காகிதத்தை சம்பாதிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறோம். உறவுகளை சம்பாதிக்க சொல்லித் தருவோம். அன்பு என்பதுதான் உலகை ஆளக்கூடியது என்பதை அவனுக்கு நினைவுபடுத்துவோம். அவனுடைய மனதை வளமாக்குவதற்கு வேண்டிய சிறப்புகளை சொல்லிக் கொடுப்போம். அந்த ஒரு பாதையை அவர்களுக்கு திறந்து வைத்தால் வருங்கால சந்ததிகள் மிக உண்மையிலேயே, என் பாட்டனும் பூட்டனும் பல்வேறு பழமரங்களை நட்டார்கள், ஆனால் அவர்கள் அனுபவிக்கவில்லை, பாதுகாப்பாக வளர்த்தார்கள். இன்றைக்கு அந்த பயனை நாம் அனுபவிக்கிறோம். வருங்கால சந்ததிக்கு நாம் எதை உருவாக்கி இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நமக்குள் எழுகிற போது அவனை குறைந்தபட்சம் மனிதனாக வாழ்வதற்கு, மற்றவர்களோடு இணைந்து வாழ்வதற்கு, மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு. நிறைய பேர் பணத்தை சம்பாதிக்கிறான் சார், மாட மாளிகைகள் கட்டுறான் சார், எல்லாமே கட்டுறான். அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்குறாரு, பேங்க்ல இருந்து ஆபீசர் கேட்குறாரு, ஏண்டா வீடு கட்டும்போது அவ்வளோ சந்தோஷமாக கட்டினேன், இஎம்ஐ கட்டும்போது இவ்வளோ கஷ்டப்படுற? சார் என்ன சார், கொத்தனார், சித்தாள், பிளம்பரு, எலக்ட்ரீஷியனு, சூப்பர்வைசரு எல்லாம் சேர்ந்து கட்டினான் சார். கட்டும்போது இஎம்ஐ நான் மட்டும்தான் சார் கட்டுறேன். அவன் வருத்தான் அவனுக்கு. உலகம் எப்படி போகுது பார்த்தீங்களா? பேராசை. ஆசை இருக்கணும், ஆசை அளவோடு இருக்கணும். அதை நம்ம சொல்லிக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. அறிவு நிறையா இருக்குது சார், ஆற்றல் நிறையா இருக்குது சார். வானமண்டலத்தை எட்டுகிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டால் மட்டும் போதாது. தரையில் இருக்கிற உன் உறவுகளோடு அவன் மனதை எட்டி பிடிக்கிற மார்க்கத்தை இனி நாம் கற்க வேண்டிய அவசியத்தில் இன்றைக்கு இருக்கிறோம் என்றால், அன்பானவர்களே, மீண்டும் உங்களுக்கு அன்போடு வணங்கி கேட்கிறேன். தகுதி மிகுந்த பெரியவர்கள் நிறைந்திருக்கிறீர்கள். ஒருவரை மாற்றுங்கள் போதும். நிறைய பேரை மாற்றணும்னு அவசியமே இல்லை, ஒருவரை மாற்றுங்கள். ஒரே ஒருவரை மாற்றிவிட்டாலே போதும். அந்த ஒருவர் இன்னொருவரை மாற்றுவதற்கு தயாராகிவிட்டால் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே வரும். நாம் நினைத்த ஒரு மாற்றம் ஒரு காலகட்டத்தில் மிக ஒரு உச்சமான எல்லையை தொடும் என்றால், இன்றைக்கு உலகம் மாறுபட்டும் வேறுபட்டும் யாருக்கும் எதுவும் எப்படியாக போனாலும் நான் வாழ்ந்தால் போதும் என்ற சுயநலம் பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்தில் பொதுநலம் குறுகிவிட்டது. முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் கொடுத்த மன்னர்கள் வாழ்ந்த மண்ணு இந்த மண்ணு இல்லையா? கடைக்கோடி மனிதனுக்கும் எல்லாம் போய் சேர வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்திய பெரிய அரசியல் ஞானிகள் வாழ்ந்த மண்ணு இந்த மண்ணு. அதை மீண்டும் செயல்படுத்துவதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம், கை கொடுத்து உதவுவோம். நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டுக்குள்ளேயாவது அந்த அன்பை போதிப்போம், அன்போடு நாம் நடப்போம். சொல்லுவதை விட அதை செயல்படுத்தி காட்டுவதில் நாம் முன் நிற்போம். அப்படி முன் நிற்கிற போதுதான் எல்லாமே நம்மால் செயல்படுத்த முடியும். நாம் ஒரு உதாரணமாக இருப்போம். ஏன்னா அதுக்கு நான் உங்களே ஒன்று கேட்குறேன். எல்லாம் குறைகளாக இருந்தாலும் அவன் தென்கட்சி சுவாமிநாதன், நம்முடைய வணக்கத்திற்குரிய அறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு நான் பல ஆண்டுகள் பயணம் செய்திருக்கிறேன்.
ஐயா அவர்களும் நானும் ஒரு சிற்றூர் கிராமத்தில் எதுக்கு போயிருந்தேன் தெரியுமா? அமரர் ஊர்தி, இறந்தவனை சுமக்கிற வண்டி இருக்குதுல்ல, அந்த வண்டியை அந்த ஊரில் வாங்கிட்டான். இந்த வண்டியை அந்த ஊர் பிரசிடெண்ட்டுக்கிட்ட வாழ்த்தி கொடுக்கணும். இதுக்கு ஐயாவும் நானும் போயிருந்தோம். நான் சொன்னேன், நிலைமையை புரிஞ்சுக்கினேன், எனக்கு அந்த பக்குவம் கிடையாது, நான் முதல்ல எல்லாத்தையும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. நீ கெட்டிக்காரன்டான்னாரு. அப்புறம் ஐயா பேசினார், பசுமையாக இருக்குது என் கண்ணில். அவர் சொன்னார், இந்த ஊரை நம்பி இந்த வண்டியை வாங்கிட்டாங்க, எல்லாரும் பயன்படுத்திங்கன்னு சொன்னால் நல்லா இருக்காது. யார் யாருக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ பயன்படுத்திங்க, பயன்படுத்தாமல் இருந்தாலும் துரு பிடிச்சிரும். தேவையான போது பயன்படுத்திங்கன்னு இதை ஊராட்சி தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னார் சார். எவ்வளவு அனுபவம் இருந்தால், பழுத்த ஞானம் இருந்தால் அந்த வார்த்தைகள் வந்திருக்கும் பார்த்தீங்களா? அதைத்தான் நான் சொல்கிறது, அதைத்தான் நான் சொல்கிறது. நீங்கள் ஏதோ சொல்லிட்டாரு கைத்தட்டணும், சரி, அதை நம்ம உள் வாங்கணும். என்ன அழகு! இறைவன் எதிலையும் கொட்டி வச்சிருக்கான் சார். உங்களை மறந்து சிரிப்பதற்கு உலகத்தில் ஆயிரம் இருக்குது. அது குறையா நிறையா, இவன் இப்படி செய்யலாமா, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சிரிக்கிறதுக்கு எப்பயுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. தாம்பரத்தில் சிக்னலில் ஒருத்தன் ஃபுல் பாட்டில் குடிச்சுவிட்டு அப்படியே வெறும் காலி பாட்டில் வச்சுக்கின்னு தள்ளாடுறான் சார். ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை பிடிச்சி இழுக்கிறாரு, அப்போ கூட நவர மாட்டுறான் சார். சண்டா, ஏண்டா எப்படி குடிச்சிட்டு நிற்கிறியாடா, காசு கொடுத்து நீ தானே வாங்கினேன், வீட்டில் உட்காந்து தனியாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருக்கலாம்ல, மொத்தத்தையும் குடிச்சு விட்டு வந்து என் உயிரை வாங்குறிய. இழுக்கிறாரு, வரமாட்டான்றான், இழுக்கிறாரு, வரமாட்டான்றான். டிராஃபிக்கே ஜாம் ஆகுதுராடே, ஏன்டா அப்படி படுத்துறேன்னாரு. குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது சார். என்னடா கட்டாயம்? மூடி தொலைஞ்சு போச்சு சார். அவன் சொல்கிறதுல நியாயங்குது இல்லை. மூடி இருந்திருந்தால் அதை மூடி வச்சுருந்துருப்பான், அப்படியே வச்சா கீழே ஊற்றிக்கும். அதனால் பாதுகாப்பாக அவன் ஊற்றிக்கணும். மூடி தொலைஞ்சது நமக்கு சின்ன காரணம், ஆனால் அவனுக்கு அது பெரிய காரணம். உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை அறிந்தால் எந்த விதமான கசப்பும் வராது. நன்றி.